Sit, 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 sit. Sir, thank you so much, sir. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசியிருக்கிறார். இது குறித்த அண்மை தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பால்முருகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது டெல்லி வினோத் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளிக்கு தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். இந்த பள்ளியில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து வரவேற்றார். இந்த அரசு பள்ளி என்பது பல நவீன வசதிகளுடன் கூடிய அரசு பள்ளி. இந்த பள்ளியினுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வந்து விளக்கி வருகிறார். இந்த பள்ளியினுடைய செயல்பாடு, இந்த பள்ளியினுடைய நவீன வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அப்போது எடுத்துரைக்கப்படுகிறது. சற்று முன்னர் இந்த பள்ளிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சரை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வரவேற்றார். அவருடன் டெல்லி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து உடனிருக்கிறார்கள். தற்போது கீழ்த்தளத்தில் உள்ள அலுவலக அறையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்திப்பு வந்து நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் போது முக்கியமாக இந்த பள்ளியினுடைய நடைமுறைகள் குறித்து ஒரு வீடியோ விளக்கம் வந்து திரையிடப்படுகிறது. மேலும் இந்த பள்ளியினுடைய வசதிகள் உள்ளிட்டவற்றை குறித்தும் விரிவாக விளக்குகிறார்கள். அதன் பிறகு இந்த பள்ளி கட்டிடத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று நேரில் பார்வையிடுகிறார்கள். அந்த பள்ளியினுடைய முதல் மாடியில் உள்ள வகுப்பறைகள் ஆகியவற்றை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நமது தமிழக முதலமைச்சருக்கு சுட்டிக்காட்டுகிறார். அதே போன்று இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீச்சல் குளம் அது உள்ளிட்ட பல்வேறு பள்ளி அறைகளையும் நேரில் சென்று பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் இந்த பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்போது கீழ்த்தளத்தில் உள்ள அந்த அலுவலக அறையில் தமிழ்நாடு முதலமைச்சர், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருவரும் சந்தித்து தற்போது பேசி வருகிறார்கள். அதன் பிறகு இந்த வீடியோ வெளியிடும் அந்த காட்சி நடைபெறும். அந்த காட்சியில் இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள், என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்பது குறித்து விரிவாக விளக்கப்படுகிறது. தனியார் பள்ளிக்கு இணையாக இந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. அதன் அம்சங்கள் குறித்து தான் தற்போது விரிவாக விளக்கப்படுகிறது. இந்த பள்ளியை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிடுகிறார். அதன் பிறகு பள்ளியினுடைய பல்வேறு கட்டிடங்கள், அங்கு இருக்கக்கூடிய வகுப்பறைகள் சென்று பார்வையிடுகிறார். மாணவர்களையும் சந்திக்கிறார். சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முரசொலி. பால்முருகன். भविष्य हम थोड़ी है जो प्राइवेट स्कूल में पढ़ते हैं वो है, हम तो सरकारी स्कूल में पढ़ते हैं।
यहाँ हर वो फैसिलिटी है जो प्राइवेट में मिलती है और बेशक उससे ज्यादा। दिल्ली के अंदर जो शिक्षा के क्षेत्र में क्रांति हो रही है उसकी चर्चा पूरी दुनिया के अंदर हो रही है। दिल्ली के अंदर लोग अपने बच्चों को प्राइवेट स्कूल से निकाल के सरकारी स्कूलों में भर्ती करा रहे हैं। शायद भारत के इतिहास में ये पहली बार हो रहा है। Now we would like to Deputy Chief Minister regularly review the educational reforms that are happening. They visit the schools regularly and focuses not just on infrastructure but also on bringing the pedagogy and teaching learning changes in the schools. Sir, there is a strong team of educationists. A new scheme called Change Makers in Education was developed where a lot of educationists from across the globe were hired. And they are a part of our directorate also, and we try to bring all the reforms in uniformity with them. Sir, there is huge financial and decision-making powers which are devolved to school principals because it was thought that school principals are key in bringing the reforms, sir. Sir, they are allowed to hire estate managers who are able to who take care of all the cleanliness and infrastructure issues. They have, sir, now we have security guards and cleaning services also which are outsourced. So that way, sir, the school infrastructure has improved a lot, sir, and regular day-to-day maintenance has seen a considerable improvement, sir. So there is a very good culture of celebration and recognitions in, sir, among school principals and teachers. They are rewarded at every stage, in district, at zonal level, and at the state level also, sir. Sir, if you would like to see the results, sir, in 2014-15, sir, the Delhi government pass percentage in class 12 was Delhi government school was 88%, which was below the private schools. But sir, as we went ahead, now, sir, if you see in 2019-20, the pass percentage in Delhi government school was 98%, while that of private schools was 92%, and Indian against the national average of 89%. Sir, we would also like to tell that more than 500 students from Delhi government schools qualify every year, sir, the JEE Mains and NEET. Sir, in fact, this year, All India rank 165 in AIMS was from Delhi government school. Sir, apart from that, around more than 3.5 lakh students have shifted from private schools to government schools, sir. Sir, these are the three curricular reforms, sir. These are the mindset curriculums that have been developed, sir. One is happiness curriculum, the second is entrepreneurship mindset curriculum, and third is Deshbhakti curriculum. Sir, we will be taking you to the classes in all the three curriculums, sir. So we would like to specially mention that happiness curriculum has got international recognition. In fact, First Lady of US, when Madam Melania Trump came to India, she visited one of our happiness curriculum classes. Sir, this is one important aspect in bringing educational reforms in Delhi, sir, that pedagogy and focus has been given on training of teachers and principals. So
So sir, our teachers and principals tie-ups have been made with University of Cambridge, with universities in Finland, NIE Singapore, and also in IIMs. So sir, our principals and teachers regularly go in mid-career training in these institutions, sir. Apart from this, sir, we have started a mentor teacher program, teacher development coordinator program, and cluster leadership development program, where we identify a special set of motivated teachers and principals and groom them and try to execute all the government policies through those mentor teachers. They go to the schools, they have been allotted various schools where they execute all these programs. They also monitor the progress and handhold the schools and teachers. Sir, we also send our teachers, we encourage our teachers to go on global trainings. So our teachers go on Fulbright fellowships. Sir, we have tie-ups with British Council of India, and we are also tying up with other global universities now, sir, to give state of the modern training, which focuses not only on pedagogy but also on now recently incoming the new features like educational technologies and all, sir. Teachers are sent for all the school principals are sent abroad for training. US, Canada, Singapore, and all the teachers are being sent to IIM. Sir, now the vision of Honorable Chief Minister and Deputy Chief Minister is on bringing the overall reforms in the way assessment is done and teaching learning happens in schools, sir. The focus is, sir, to shift from the rote learning to formative learning. So right now what happens that there is summative learning, that after a complete year a student has to undergo a written examination at the end. Now, sir, the focus is that you take continuous assessment of the student rather than one exam, sir. So, sir, in that line, a Delhi Board of School Education has been formed, sir, and more than 30 schools have been affiliated, government schools have been affiliated. So, we have another scheme that has been started is the School of Specialized Excellence. So, sir, in these schools, interdisciplinary approach is being used. So, sir, more than 20 subjects, new subjects are being developed in these schools, sir. Looking at the needs of the current generation, like sir, web development, design, coding, industry, automation, fashion technology. In school, we have tried to shift the focus to training them for specific jobs, because they come out and they don't get any job. So we are encouraging them to teach all these schools. One of the schools will train them for army, one of the schools will train them for visual performing arts. So when they come out of 12th class, they will have some skills. These are all very poor children. They will have some skills. And so this new examination board is very important, because what we usually think. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்து அதனைத் தொடர்ந்து அங்குள்ள அரசு மாதிரி பள்ளியை அவர்கள் இருவரும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு அந்த அரசு மாதிரி பள்ளியின் வளர்ச்சி குறித்து காணொளி ஒளிபரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்குள்ள உயர் அலுவலர் அந்த பள்ளியின் வளர்ச்சி குறித்து விரிவான தகவல்களையும் முதலமைச்சர் முன் கூறியிருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சற்று முன்னர் இந்த வினோத் நகரில் உள்ள பள்ளிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருந்தார். இங்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரை வரவேற்றார். அதன் பிறகு இந்த பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கீழ்த்தளத்தில் உள்ள அறையில் இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் குறித்து தற்போது ஒரு வீடியோ திரையிடப்பட்டது. மேலும் அந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இந்த பள்ளியில் இடம்பெற்றிருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களுடன் முதலமைச்சருக்கு அந்த செயல்பாடுகள் விளக்கப்பட்டன. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் சந்தித்து உரையாடி வருகிறார்கள். அவருடன் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா உடன் இருக்கிறார். அதே போன்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு உடன் இருக்கிறார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடன் இருக்கிறார். மற்றும் டெல்லி பள்ளித்துறையினுடைய அதிகாரிகளும் தற்போது உடன் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பள்ளியினுடைய செயல்பாடுகள் குறித்து தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விளக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் என்னென்ன வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன, பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன கூடுதல் நவீன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இந்த பள்ளியினுடைய கல்வி திட்டம் என்ன,
என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வந்து விளக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பல வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த பள்ளியை வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பள்ளியாக இந்த பள்ளி வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பள்ளியை வந்து தற்போது நேரில் வந்து பார்வையிட்டிருக்கிறார். டெல்லி அரசினுடைய அழைப்பின் பேரிலும் மேலும் டெல்லி முதலமைச்சர் நேரடியாக இந்த பள்ளிக்கு வந்து முதலமைச்சரை வரவேற்று இந்த பள்ளியை சுற்றி காண்பிக்கும் கூடிய அந்த பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். இந்த அறையில் தற்போது ஒரு வீடியோ காட்சி வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பள்ளி குறித்த விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு பள்ளி கட்டிடங்களை வந்து நேரில் சென்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்வையிடுகிறார். இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகம், அந்த பள்ளியினுடைய அறைகள், மேலும் இங்குள்ள நீச்சல் குளம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளையும் வந்து நேரில் வந்து பார்வையிடுவதற்காக தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விளக்க உரை முடிந்த பிறகு அந்த பள்ளி கட்டிடங்களை வந்து நேரடியாக சுற்றி பார்வையிட இருக்கிறார்கள். இந்த பள்ளி என்பது அதாவது மேற்கு வினோத் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது. ராஷ்டிரிய சர்வோதயா கேந்திரியா பள்ளி என்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய இந்த பள்ளி என்பது டெல்லி அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அரசு பள்ளி. ஆனால் அரசு பள்ளியினுடைய எந்த ஒரு அம்சமும் தென்படாத அளவுக்கு ஒரு நவீன தனியார் பள்ளி அளவுக்கு இந்த பள்ளி வந்து செயல்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளியினுடைய பல்வேறு அம்சங்களை தற்போது முதலமைச்சருக்கு விளக்கி வருகிறார்கள். அதன் பிறகு இந்த பள்ளி கட்டிட வளாகத்தில் உள்ள பல்வேறு வகுப்பறைகள் உள்ளிட்ட நவீன வசதிகளை நேரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்வையிடுகிறார்கள். சொல்லி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன். So bad, you saw the condition of the buildings, you saw there was no cleanliness, there was no drinking water available in the schools. The toilets were so bad that the girls had to go to their houses if they wanted to use the toilets. So first we decided to allocate a huge budget for the entire thing. So 25% in one go we decided to allocate to education. So we decided to improve the infrastructure, cleanliness, security, water, toilets. These were the 4-5 things initially in the first year we improved across the. This gave a confidence in the entire system that this government means business. Then we started demolishing the existing buildings and constructing new buildings. And you see the kind of buildings that we have today. We now have swimming pools in the schools. You can't even think of swimming pools in a government school. We have very good infrastructure. Second stage was teachers and principals, because these are the people who have to teach. So we sent most of the principals abroad, and we sent teachers to IIMs for training. So when they came back, they were full of energy and confidence to do something. And the third now is we are concentrating on the content of what we are teaching. Their happiness curriculum, their Bhakti curriculum, entrepreneurship curriculum, all these things are now being brought into the system. These are all Delhi government schools. Corporation manages primary schools. They are not in our control. So their condition is really bad. But all the after 5th class, they are all with us. So when the children come from 5th class to 6th class, there is a little problem right now. But then we gear them up. And in 2015 we started having students from nursery classes also in our school. So approximately 500 schools we have right now, where we take students from the nursery classes also. This school, sir, where you are sitting, in 2015 this used to be called Tentwala school. This did not have a pakka building, this school. It was there in the tents. So now this you can see the building of the school. Even the reservation as you have mentioned, like more than 500 students are being admitted in each premium school kind of institute. Yes. So now around and the biggest thing is that this year, the latest data was not shown. More than 99, the 12th class results are more than 99%. Delhi government now schools. We are focusing more on the government students, like we are going to start 15 model schools throughout the state. Okay. So our main agenda is like we need to make them to get admitted in the premium. Perfect. Very good. That will be very good. So we have to learn. They are also, I was discussing with the Secretary and Education Minister before, they have started very interesting things on engaging with volunteers in rural areas. So I was telling them these things we can learn for Punjab also. Should we go?
കേട്ടപ്പോ കൊടുത്തിട്ടാണ് മേലെ മേലെ ലെഫ്റ്റ് മേലെ മേലെ एक मिनिस्टर കേട്ടപ്പോ കൊടുത്തിട്ടാണ് മേലെ മേലെ ലെഫ്റ്റ് മേലെ മേലെ एक मिनिस्टर And for that, in 2019, the Delhi government launched our EMC program, Entrepreneurship Mindset Curriculum. And this Business Blaster is one of the practical component of this program, under which all of these students were given their seat money of rupees 2,000 each, and they had to invest that money and create their projects. So here I would like to request you to please visit our entrepreneurs. Sir, these are few of our projects out of 51,000 ideas prepared at the school level. Sir, please. Namaste sir, good morning. Good morning. So our work is basically working on traditional artworks and paintings. How many of you are there in this team? So only two. Two of you. So, 4,000 rupees. Yes, sir. We were given 4,000 rupees and we have generated the revenue of 1,50,000. They, with 4,000 rupees, they have earned 1,50,000 rupees. Yes, sir. We are employing 25 local artists and 3 from Tamil Nadu, Chennai and Madurai. Yes, sir. And they are producing these paintings and selling them in the market. logo service not serious to support. How many of you are there? So they are Using the same product. sir, our name is Kamkar and we invested 12,000 rupees and our profit is something like 10,000 and our revenue is 20,000. We do the eclectic packaging of wooden boxes. These are the boxes. Yeah, yes, sir. These are the boxes in design. So they produce these boxes and sell it in the market. The idea is that they should explore themselves, even if they fail. They fail easily. They are not able to earn that much like they are invested. They learn from the At least failure. their mind starts. How much do you want? Sir, my name is Ishan Mandal. I am the member of team The Craft House. We are make crafting handmade lighting items, and our products is 95% biodegradable product and eco-friendly products, and that's a very good option of gifting option also. And it is our product is pocket-friendly product. How much you invested and how much you earned? Sir, In total. sir, revenue is 20,000 rupees. How many Profit, four? yes, sir. So you got 5,000. From 8,000 you made 20,000. Yes, sir. Thank you. Thank you, sir. And our franchise name is Sonakai. And our we stop the theft because theft is the first stage of crime. If we stop the theft, it will be crime in future. So for the shops they have invented this, right? This is the SMS number. So they Calling system with the So the owner of the shop come and break the shutter. So automatic call will go to the owner's store. And we have got 1.75 lakhs of investment, and after that we have generated 60,000 of revenue. Thank you.
Good afternoon, sir. This is the Bible. We are manufacturing a common plastic which is biodegradable and decomposable, and it is water soluble also, and it will be converted to fertilizer over a period of time when it is decomposed. It's a substitute for plastic. Yes, sir. How much did you earn? Sorry, sir. How much did you earn? कितना पैसा कमाया? Sir, due to incompletion of license and sir, yes. They have applied for license to the government to start using this product. And testing. Sir, otherwise we have more than 15 lakhs order, in which we have order from international countries also, like Australia. Yes, very good. We have created a customized like Windows that is for that is installed on any kind of computer, and it is speed up to 200%. We already have 70 customers that have like applied our operating system in their computers, and all of them are fully satisfied, and they have till now made 60,000 From 4 of 8,000 rupees. no sir, we have Investment 8,000 rupees. like we are in total 6 months. So 12,000. These are all 11, 12,000. वो तो ठीक है सर, ये तो How much did you earn? 4 of you. Yes. And we are giving an option in market instead of chai and coffee, and this product is best in taste and superior in health. We are 5 members in the team. We have raised the seed money of rupees 10,000. We have generated a revenue of 50,000 in 1 month, and we have raised the investment of 17 lakh in the expo of 5th March. Sir, taste करना चाहेंगे? So here we are, head of here, who have made portable cardboard furniture. TCF. Portable cardboard furniture is an eco-friendly furniture which is very lightweighted, but it can withstand 300 kgs of weight. And it is made of fresh cardboard, and that Prinker said it can hold 300 kg of weight, and you can also sit on it. And the another thing is that on an investment of 1,500 rupees, we get a revenue of 1,500 on an investment of 2,100. And this is our product, and we will now pay for $3, and this is our बार नीचे वापस. Some products which have got good investment. And thus it means that a problem always needs a solution. And this was our solution, where we have gained something and we have learned so many skills. So thank you so much for being here, sir. Vanakkam, sir. Please.
Up. Clapping. Again ready. Again ready. माइक घुसेड़ रहा है यार हमें यार माननीय केजरीवाल यार माइक नीचे कर लो ये कैमरा पीछे करो यार माइक नीचे करना होते இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அதனால் டெல்லிக்கு வந்த நான் அந்த பள்ளியை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டபோது நிச்சயமாக நீங்கள் வருகிற போது நானே வரவேற்று அதை நான் அழைத்து சென்று காண்பிக்கிறேன் என்று முதல்வர் டெல்லியினுடைய சின்னவர்கள் என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்காக முதலில் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்சி எல்லா துறைகளுக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகிறதோ அதை விட அதிகமான அளவிற்கு கல்விக்கும் மருத்துவத்துக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மாடர்ன் பள்ளி எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல ஒரு பள்ளியை தமிழ்நாட்டிலே விரைவில் நாங்கள் உருவாக்கப் போகிறோம். அதற்கான பணிகள் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பணிகள் முடிவுற்று அந்த பள்ளியை நாங்கள் உருவாக்குகிற நேரத்தில் நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் அவர்களை நாங்கள் அழைக்க இருக்கிறோம். அவரும் வருவார், வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் உங்கள் மூலமாக நான் அவரை Sir, English, sir, in English, sir. Sir, English. Sir, have you